போன வாரம் நாம குருக்ஷேத்திர யுத்தத்துல யாரு மூலமா ஜெயித்தது அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீகிருஷ்ணன் தான் வெற்றிக்கு முழு காரணம் அப்படிங்கிற விஷயம். அதுல நிறைய சம்பவங்கள், ஒவ்வொருத்தருடைய மரணத்திலையும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ரோல். அதனுடைய 2வது பகுதி கொஞ்சம் மிச்சம் இருக்கு. நம்ம கர்ணன் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். கர்ணன் அத போல சொல்றேன், நீங்க இது உங்களுக்கு தர்மத்துக்கு உகந்ததா? நீங்க எல்லாம் தர்மம் படித்தவர்கள், நீங்க செய்வது சரியாகுமான்னு கேட்கிறேன். இவ தரையில நின்றுட்டு தேர் சக்கரத்தை, சகதியில சேர்ல மாட்டி இருக்கிற தேர் சக்கரத்தை எடுக்கிற முயற்சி செய்யும் போது அர்ஜுனன் அம்பு விடுவதற்கு தயாரானதுனால அதை பார்த்து இவன் இப்படி கேட்கிறான். என்னுடைய கவனம் வேற எங்கோ இருக்கு, என்னுடைய கையில ஆயுதம் இல்லை, நான் சக்கரத்தை எடுத்துட்டு இருக்கேன், என்னுடைய கவனம் அதுல இருக்கு. அந்த நேரத்துல போய் நீ இது செய்வது சரியா? இந்த மாதிரி எடுப்பது, என்ன அட்டாக் பண்ணுவது சரியா? இது தர்மமா? நீங்க இதுதான் தர்மம் படிச்சிருக்கீங்களா? அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்ட உடனே அர்ஜுனன் பாவம் நம்மள மாதிரி சாதாரண மனுஷன், நம்மளெல்லாம் இப்படிதான் மடக்கிறான். நம்முடைய கருத்தை வைத்தே நம்மளை மடக்கிறது. அதுல நாம இப்போ ஒரு சட்டுன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம பையன் ஒருத்தன் பாலாஜின்னு பேரு, 8ஆம் கிளாஸ், டியூஷன் சென்டருக்கு போயிருந்தான். அங்க கவுச்செட்டிப்பாளையத்துல டியூஷன் சென்டர், செயின்ட் ஜான்ஸ் அப்படிங்கிற டியூஷன் சென்டர். 6 மாசம் தான் இருந்தான். கிளாஸ்ல ஃபெயிலான பையன். போயிட்டு வந்தான், திரும்பி வந்தேன். நான் எனக்கு பழக்கமான பையன். திரும்பி வந்த அன்னைக்கு நான் அவனுடைய வீட்டுல இருந்தேன். அவன் கழுத்துல சிலுவை மாட்டிருந்தது. ஏண்டான்னு கேட்டேன். என்னது இதுன்னு. வீட்டுக்கு வெங்கடாச்சலபதியோடைய வழிபாடு செய்யறவங்க, பெரிய வெங்கடாச்சலபதி பாலாஜியோட படம் இருக்கு வீட்டுல. அப்பா எல்லாம் எப்பவும் அந்த நான் இது சின்னத்தோட தான் இருப்பாரு. என்னடா இது அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லா கடவுளும் ஒண்ணுதானே பாருங்க, இதுதான் அவன் பாதிரியார் சொல்லி கொடுக்குறான். எல்லா கடவுளும் ஒண்ணுதானே அப்படின்னு நம்ம கருத்தை சொல்லி நம்மளை சிக்க வைக்கிறது. பாவம் நம்ம ஆளுங்க உடனே நம்பிடுவோம். ஆமாங்க கரெக்டு தானேன்னு. அப்ப இந்த சிலுவை மாற்றுறதுல என்ன ப்ராப்ளம்னு மாட்டி விட்டான். இப்படி சொன்னான். நான் அப்புறம் சட்டைக்குள்ள கை விட்டு, சரி பின்ன நீ வெங்கடாச்சலபதி டாலர் போட்டிருந்தியா, அது எங்க? எல்லா கடவுளும் ஒண்ணுதானே? அது தேடினா அது இல்ல. இல்ல, அவர் இது போடக்கூடாது, பிசாசுன்னு சொன்னாருன்னா. பாரு, உள்ள நுழைவதற்கு நம்ம கருத்தை உபயோகப்படுத்துவது, அதுக்கப்புறம் அவனுடைய அதர்மமான வேலையை செய்வது. அதுதான் கர்ணன் செய்யறான். உங்களுக்கு இது சரியா? நீங்க தர்மத்துக்கு, உங்க தர்மத்தில நீங்க கத்துக்கிட்ட தர்மத்துக்கு இது உகந்ததா? அப்படிலாம் கேட்ட உடனே பாவம் நம்ம அர்ஜுனன் மயங்கி போயிடுறான். உடனே வில்லு அம்ப கீழே வைத்துடுறான். ஸ்ரீகிருஷ்ணன் சீறி எழற கோபத்தோட கர்ணனை பார்த்து, உனக்கு தர்மத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையே கிடையாதுடா, தலையை சீவிடா அவனுடைய தலை. எங்கடா போச்சு அன்னைக்கு தர்மம்? நீங்க எல்லாம் சேர்ந்து பீமனை விஷம் கொடுத்து யமுனையில கட்டி தூக்கி போட்ட போது எங்கடா போச்சு? அன்னைக்கு இவர்கள் எல்லாரும் அரக்க மாளிகையில படுக்க வச்சு நம்ப வைத்து சணலாலையும் அரக்காலையும் செய்த மாளிகையை தீ வச்சு மூட்டி இவர்களை கொல்ல முயற்சி செய்த போது எங்கடா போச்சு உனக்கு தர்மம்? இன்னைக்கு சாகர நேரம் வரும்போது தர்மம் கேக்குதா? யூ டோன்ட் டிசர்வ் தர்மம். உனக்கு அருகதையே கிடையாது தர்மத்திற்கு. ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல ஸ்ரீகிருஷ்ணன் கர்ணனை சாடுறான். நம்ம தமிழ்ல இதை கேட்கும் போது கொஞ்சம் மனசு உறுத்தும் நிறைய பேருக்கு. ஏன்னா சிவாஜி கர்ணனை தான் நாம பார்த்திருக்கோம். கர்ணன் ரொம்ப நல்லவன மாதிரி ஒரு கருத்து உருவாக்கி இருக்கோம். தர்மம் அப்படின்னு, தர்மம்னா தானம் கொடுக்கறது தர்மம் கிடையாது. தானம் கொடுப்பது ராட்சசர்களுக்கும் இருக்கிற ஒரு குணம், சத்திரியர்களுக்கு இருக்கிற குணம். அதனால தானம் கொடுத்தாலே தர்மம் இல்லை. தர்மம் என்கிறது அதோடைய லட்சணங்கள்ல தானம்ங்கிறது வராது. 10 லட்சணங்கள் சொல்றது நம்முடைய சுபாஷிதம். அதுல தானம் கிடையாது. தர்மத்துடைய லட்சணங்கள், சத்தியம் இருக்கு. அப்போ
இவர் இந்த மாதிரி சாடிய உடனே அர்ஜுனன் அம்பெடுத்து கர்ணன் மேல விட்டு கர்ணன் வதமாகிறது. ஸ்ரீகிருஷ்ணன் இல்லைன்னா கர்ணனுடைய கொலை நடந்திருக்காது. அடுத்தது கொலை சொல்லக்கூடாது, வதம். நல்லவங்களை கொல்லும் போதுதான் கொலைன்னு சொல்லணும். ராட்சசர்களை கொல்லும் போது வதம். அது கர்ணன் வதம் செய்யப்பட்டான். அடுத்தது யுத்தம் 14 நாள் துரோணரோட முடிந்தது. 16 நாள் 17 நாள் இவரோட முடிந்தது. கர்ணன், அடுத்தது சல்யன், 17 நாள் முடிந்தது. அடுத்தது கடைசியா 18வது நாள் எல்லாரும் இறந்து போனான். எல்லோரும், துரியோதனன் மட்டும்தான் இருக்கிறான். அவர்கள் 90 பேர்ல துரியோதனன் மட்டும்தான் இருக்கான். காந்தாரிக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. காந்தாரிக்கு துரியோதனன் எப்படியாவது காப்பாத்திடணும், தன்னுடைய ஒரு மகனாவது உயிரோடு இருக்கணும். வாழ்க்கை முழுக்க பதிவிரத்தையா, கணவன் குருடன், அதற்காக தானும் குருடியாக கண்ணை துணியால் கட்டி குருடியாகவே வாழ்ந்தவள் கணவனுக்காக. மிகச்சிறந்த பதிவிரத்தையா, வாழ்க்கை முழுவதும் விரதத்தில் இருந்தவள். ஆனா புத்திர மோகம், புத்திர பாசம், மகன் மீது இருக்கிற பாசத்துல அந்த விரதத்துடைய அந்த அவருக்கு சம்பாதித்த அவ்வளவு சக்தியையும், விரதத்துடைய அந்த தவத்தினால சம்பாதித்த அந்த ஆற்றலையும் ஒரு தவறான காரியத்திற்கு, துரியோதனனை உழைக்க வைக்கிற காரியத்துக்கு உபயோகப்படுத்துற. காந்தாரி துரியோதனனை கூப்பிட்டு, நீ போய் நீராடி விட்டு அங்கிருந்து நிர்வஸ்திரமா, நிர்வாணமா, உடல்ல துணி இல்லாமல் என்ன நோக்கி என்கிட்ட வா. நான் இந்த கண்ணுல கட்டிருக்கிற துணியை கழட்டி என்னுடைய பார்வையால உன் உடலை பார்க்கிறேன், தலையிலிருந்து கால் வரைக்கும். என் பார்வையில பெரிய தவ சக்தி இருக்கு. இத்தனை வருஷம் கணவனுக்காக குருடியாக வாழ்ந்த, விரதத்தோடு வாழ்ந்த ஒரு தவ சக்தி. அந்த சக்தி உன்னுடைய உடம்ப வஜ்ரமாக மாற்றிவிடும், வைரம் போல மாற்றிவிடும். அதை எந்த ஆயுதத்தாலும் பிளக்க முடியாது, துளைக்க முடியாது. துரியோதனன் ஆசை, அதர்மம் எவ்வளவு செய்திருந்தாலும், எவ்வளவு அநியாயம் செய்திருந்தாலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை ஓங்கி நிற்கிறது. அதே போல அவன் குளித்து விட்டு நிர்வாணமா காந்தாரிய நோக்கி வரான். ஸ்ரீகிருஷ்ணன் அங்க ஒரு சின்ன காரியம் பண்றார். நாரதர் அனுப்பி வைக்கிறார். நாரதர் துரியோதன அங்கிருந்து வரும்போது எதிரால இருந்து நாரதர் வர, எதிர்பக்கத்துல இருந்து. நாரதர் எதிர்பக்கத்துல வருவதை பார்த்த உடனே துரியோதனன் அப்படியே உடம்ப கூனி குறுகி ஒரு மரத்துக்கு விழ போய் காலை சமணம் விட்டு அப்படியே காலை குறுக்கி அப்படி உட்கார்ந்துக்கிறார். நாரதர் சொல்றாரு, ஏண்டா நான் ஒரு ஆம்பளை, நான் முன்னால எதிரா வந்ததுக்கே இப்படி கூசி போய் உட்கார்ந்துக்கிறியே. ஒரு பொம்பளை முன்னால, அண்ணதான் உன்னுடைய அம்மாவாவே இருந்தாலும் ஒரு பெண் முன்னால போய் இப்படி நிர்வாணமா போவது இது சரியா? இது வளர்ந்த மகன் நீ அப்படிங்கிற. உடனே துரியோதனன் அவனுக்கு எது சரின்னு படுது. அவன் என்ன செய்யறான், தன்னுடைய இடுப்புல ஒரு வாழை மட்டைய கட்டிண்டு இடுப்புல தொடை பகுதியே மறைத்து அப்படியே போகிறான் காந்தாரிக்கு முன்னால. காந்தாரி அந்த துணியை கழற்றி தலை முதல் கால் வரை அவனை பார்க்கிறாள். வஜ்ரமா மாறுது உடம்பு. அந்த தொடை இடுப்புக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியை தவிர எல்லாம் வஜ்ரமா மாறி போயிடுது. இப்போ தெளிவா கிருஷ்ணனுக்கு எங்க அடித்தால் இவன் செத்து போவாங்கிறது தெளிவா ஒரு தெரிந்து போச்சு. அடுத்த நாள் துரியோதனன் போய் இவர்கள் இத்தனை பேரு வீரர்களை சந்திக்க பயந்து குளத்துக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறான், தண்ணி கடியில.
அங்க ஒழிஞ்சுக்கும் போது இந்த 5 பேரும் வராங்க. யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன். குளக்கரையில வந்து நிக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணனும் இருக்காரு. அண்ணா, அர்ஜுனன் கூப்பிடுறான். அவனுக்கு கேட்கல. நகுலன் கூப்பிடுறான், நீ வா, வெளியில வா, கடைசி நாள், ஓடி ஒழியாத. கடைசியில தர்மபுத்திரர் வாயை திறக்கிறாரு. தர்மபுத்திரர் இல்லையா, தம்பி நீ வெளியில வா, எங்க 5 பேர்ல நீ யார தேர்ந்தெடுக்கிறியோ, நீ எந்த ஆயுதம் நீ சொல்றையோ அந்த ஆயுதத்தை வைத்து எங்க 5 பேர்ல நீ யார தேர்ந்தெடுக்கிறியோ அவரோடு நீ சண்டை போடு. நீ ஜெயிச்சுட்டா நீ ஜெயித்த, நான் அவன் ஜெயிச்சுட்டா அவன் ஜெயித்தான். ஸ்ரீகிருஷ்ணன் தலையில அடிச்சுக்கிறான். நீங்க எல்லாம் இந்த மாதிரி சபதம் வாக்குறுதி இப்படியே இதை வச்சு இந்த டீமை வச்சுக்கிட்டு நான் எப்படி குருக்ஷேத்திரத்துல தர்மத்தை ஜெயிக்க வைப்பது? ஆனாலும் கொடுத்துட்டாரு வாக்கு. துரியோதனன் வெளியில வரான். அவன் விரும்பி இருந்தா நக்குலனை கூப்பிட்டு வாடா கதையில சண்டை போடலான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் அகங்காரம் பிடித்தவன், திமிர் பிடித்தவன். நீ நகரு, நீ நகரு, அர்ஜுனா நகரு, நீ போ, யுதிஷ்டிரன் நீ லாயக்கில்லை, எனக்கேற்றவன் பீமன். இந்த வாழ்க்கை முழுக்க பீமன்னா அவனுக்கு சிம்ம சொப்பனம். கதையில பீமனும் துரியோதனனும் மோதுறான். சண்டை நடக்கிறது. பீமன் நல்லா அடித்து நொறுக்கிறான். ஆனா அவன் உடம்புல எங்க பட்டாலும் அவன் மேல எந்த விளைவும் இல்லை. 2 தடவை பீமன் களைத்து போய் விழுந்துடுறான். அடி வாங்கி மயக்கத்துல விழுந்துடுறான். எழுப்புறாரு திரும்ப அவரை. பலராமன் வேற வந்துட்டாரு. அன்னைக்கு நான் இந்த பக்கம் 2 பக்கமும் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு தீர்த்த யாத்திரை போயிட்டவர். யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு இன்னைக்கு வந்திருக்காரு. இங்க அந்த குளக்கரையில பலராமனும் இருக்காரு, ஸ்ரீகிருஷ்ணனுடைய அண்ணன். பீமன் இந்த மாதிரி அடி வாங்கி மயங்கி விழுவதை பார்த்து பாண்டவர்களுக்குள்ள ஒரு கலக்கம். அடுத்த முறை திரும்ப எழுந்து 2 பேருக்கும் நடுவுல போர் நடக்கிறது. இது யுத்த சாஸ்திரப்படி இடுப்புக்கு கீழே அடிக்க கூடாது. கதை யுத்தத்துல இடுப்புக்கு கீழே. இப்போ போலீஸ்காரங்கள்லாம் சுட்டா இடுப்பு கீழே தான் சுடுவாங்க, காலில் தான் சுடணும், நேர மார்ல சுடக்கூடாது. ஆனா அப்போ இருக்கிற சட்டத்துல மார் இடுப்புக்கு மேலதான் அடிக்கணும். அதை எப்படி தடுக்கணும் கதையை வைத்து, அது அவர்களுக்கு பயிற்சி இருக்கு. அதே யுத்த சாஸ்திரப்படி விளையாடிட்டு இருக்கிறாங்க. பீமன் பார்த்தார் இவர் ஸ்ரீகிருஷ்ணன். ரொம்ப நேரம் ஆச்சு. திரும்ப இவன் களைத்து போய் விழுந்து அவன் அடித்து இவன் இறந்து போயிட்டான். 17 நாள் யுத்தத்துக்கு பிறகு துரியோதனன் ஜெயிச்சிடுவானா? அதர்மமான துரியோதனன், அதர்மங்கள் செய்து அநியாயங்கள் செய்து அட்டுழியங்கள் செய்த துரியோதனன். தர்மத்து பக்கம் இருந்த பாண்டவர்கள் தோற்று போயிடுவார்களா? அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் என்ன செய்யறான்? தன்னுடைய தொடையில இப்படி தட்டுறான். பீமா அண்ணா அப்படின்னு தொடையை தட்டுறான். இந்த தொடையில தட்டிய உடனே பீமனுக்கு அன்றைய துரியோதனன் சபையில நடந்த காட்சி நினைவுக்கு வருது. தான் எடுத்திருந்த அந்த சபதம் நினைவுக்கு வருது. அங்கே துரியோதனன் காந்தாரிய திரௌபதியை பார்த்து, வா என்னுடைய தொடையில வந்து உட்காரு அப்படின்னு சொன்னான் அன்னைக்கு. அப்போ பீமன் உறுதிமொழி வாக்குறுதி எடுத்தான். உன்னுடைய தொடைய பிளந்து உன்னுடைய உயிரை எடுப்பேன். துச்சாதனனுக்கு உன்னுடைய மார்பை பிளந்து உன்னுடைய ரத்தத்தை குடிப்பேன்னு சொன்னான். அப்போ இந்த தொடையில ஸ்ரீகிருஷ்ணன் தட்டிய உடனே பீமன் அவனுடைய தொடையில ஓங்கி அடிதான். ஒரே அடிதான். ஏன்னா வஜ்ரமா மாறி இருக்க உடம்பெல்லாம். இதெல்லாம் பீமனுக்கு தெரியாது. காந்தாரியோடைய தவசக்தி இந்த பாவிய காப்பாற்றுவதற்கு பயன்பட்டிருக்கு. என்னதான் அம்மா பாசம், என்ன பண்றது? அப்ப ஒரே அடி அவன் விழுந்துடுறான். நீங்க செய்தது நியாயமா, தர்மமா? தொடைக்கு கீழே அடிக்கிறீன்னு புலம்புறான். அப்ப பலராமன் கோபத்துக்கு வராரு. இது மிகப்பெரிய அநியாயம், என்னோட சண்டைக்கு வர. பலராமன் என்னன்னா துரியோதனனுக்கு கதா யுத்தம் சொல்லி கொடுத்தவர்.
அவருக்கு ஃபேவரைட் ஸ்டூடெண்ட் துரியோதனன் பலராமனுக்கு. அதனாலதான் தன்னுடைய தங்கை சுபத்திரைய துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அம்மா அபிமன்யோட அம்மாவை அப்படின்னு முயற்சி பண்றார், முடிவெடுக்கிறார். அண்ணன் முடிவெடுத்துட்டாரு. அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் பெரிய நாடகம் ஆடி அர்ஜுனனை சன்னியாசி வேஷத்துல அங்க கூட்டிட்டு வந்து காட்டுக்கு அழைச்சின்னு போய் சுபத்ராவை கல்யாணம் பண்ணி வச்சுடுறாரு ஸ்ரீகிருஷ்ணன். அப்ப இந்த பலராமன் தன்னுடைய பிரிய சிஷ்யனான துரியோதனனுக்காக வெறும் வெகுண்டு கோபத்துல வர அதர்மமான விஷயம், தொடையில இடுப்பு கீழே அடித்தேன்னு சொல்லி. அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் அண்ணன் கிட்ட சொல்றார், இந்த பாரு, கடைசி நேரத்துல உள்ள புகுந்து யுத்தத்துடைய ரிசல்ட்டை மாத்த முயற்சி பண்ணாது. இத்தனை நாள் யுத்தம் நடந்திருக்கு, பெரிய இழப்பு நடந்திருக்கு, இந்த நேரத்துல நீ நுழைவது அநியாயம், தவறு அப்படின்னு தன்னுடைய அண்ணனுக்கு எதிராக பேசி அண்ணன் கோவிச்சுட்டு போயிடுறாரு திரும்ப. அந்த மாதிரி துரியோதனுடைய சாவலையும் ஸ்ரீகிருஷ்ணன் தான். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் முடிந்தது, 18 நாட்கள் யுத்தம் முடிந்தது. அன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு என்ன ஓய்ந்து போயாச்சு, இனிமே யுத்தம் நாளைக்கு தொடராது. அதனால நல்ல ஆழமான தூக்கத்துல அவர் டென்ட்ல எல்லாரும் அவரவர் டென்ட்ல படுத்திருக்காங்க. ஒரு 11 மணி 11:30 மணிக்கு ஸ்ரீகிருஷ்ணன் இந்த 5 பாண்டவர்கள் 5 பேரையும் எழுப்பி, வாங்க கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலாம், நைட் டிரைவ், லாங் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரையும் அழைச்சின்னு போயிடுறாரு. அங்கே அஸ்வத்தாமன் தொடையில அடிபட்டு துடிச்சிட்டு இருக்கிற துரியோதன கிட்ட போறான். கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமன் 2 பேர் போயிட்டு, நான் இதுக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு அஸ்வத்தாமனும் கிருபாச்சாரியரும் முடிவு பண்ணிட்டு கிளம்புறாங்க அங்கே துரியோதனனுடைய இடத்துல இருந்து. அவங்க நேர பாண்டவர்களுடைய டென்ட்டுக்கு வந்து நடுராத்திரி மிச்சம் இருந்த சேனை வைத்து அந்த டென்ட்டுடைய வாசலை சூழ்ந்து உள்ள அக்னியோட தீயோட இருக்கிற அம்புகளை விட்டு டென்ட் எல்லாம் எரிய விட்டு, அப்போ தப்பிச்சு ஓடி வரவங்களை எல்லாம் அம்பு விட்டு கொன்னு இருக்கிற அத்தனை வீரர்களையும் கொன்னு தீர்த்தாங்க. 5 பேரு அங்க படுத்திருக்காங்க. 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க 5 பேரையும் ஈட்டிய வைத்து அடித்து கொள்றான், தூக்கத்துல இருப்பவர்களை. ரொம்ப சந்தோஷம். துரியோதனன்ட்ட போய் சொல்றான், நான் முடிச்சுட்டேன் பாண்டவர்களை. ஆனா அவனுக்கு தெரியாது ஸ்ரீகிருஷ்ணன் இவர்களை அழைச்சிட்டு லாங் டிரைவுக்கு காட்டுல போயிருக்காரு. இது செத்து போனது திரௌபதியோடைய 5 குழந்தைகள், 5 இளைஞர்கள். இந்த 5 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த 5 குழந்தைகள். அவர்கள் இறந்து போனாங்க. அதுக்கு பிறகு ஸ்ரீகிருஷ்ணன் வரான், டென்ட் எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லா மிலிட்ரி கிட்ட இருந்த படையெல்லாம் செத்து போயிட்டாங்க. இந்த 5 பேர், இன்னும் ஒரு சில பேர், அவ்வளவுதான் மிச்சம் இருக்கு. இது செய்தது யாரு? ரொம்ப கோபம் வருது திரௌபதிக்கு, ரொம்ப வருத்தம், ரொம்ப கோபம். அப்போ அஸ்வத்தாமன் தான் இதை செய்திருக்கா அப்படின்னு தெரிய வந்து அஸ்வத்தாமனை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி 2 பேரும் கிளம்புறாங்க. அர்ஜுனன், துரியோதனன், பீமன் 2 பேரும். துரியோதனன் அவனை இழுத்துன்னு வரான். இழுத்துன்னு வந்த பிறகு அவனை வெட்டுவோம், வெட்டி கொல்லிடுவோம்னு சொல்லிட்டு வெட்டும் போது திரௌபதி சொல்ற, எனக்கு என்னுடைய குழந்தைகள் 5 பேரும் செத்திருக்காங்க. சுபத்திரைக்கு அவனுடைய மகன் அபிமன்யு செத்திருக்கான். எத்தனையோ தாயார்கள் தன்னுடைய குழந்தைகளை இழந்திருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு, வளர்ந்த அம்மாவுக்கு சிறு வயசான தன்னுடைய மகன் செத்து போவதை அனுபவிப்பது ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. வேதனையில கடைநிலை வேதனை, அது ரொம்ப மோசமான வேதனை. அப்ப எனக்கு ஏற்பட்ட அந்த வேதனை அது இன்னொரு அம்மாவுக்கு, இந்த அஸ்வத்தாமனுடைய அம்மாவுக்கு கிடைக்க கூடாது. விட்டுருங்க அவனை. பீமனுக்கு ஆறல, மன்னிக்க அவனுக்கு மனசு வரல. அவன் நெற்றியில இந்த இடத்துல ஒரு மணி இருக்கு, பிறந்த போதே அந்த மணியோட பிறந்தவன். அவன் அம்ப வைத்து அந்த மணியை தோண்டி எடுக்கிறான். தோண்டி எடுத்து ரொம்ப வலியில துடிக்கிறான்.
அஸ்வத்தாமன் இன்னை வரைக்கும் சுத்திட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் நெய் தடவுங்க, நெய் தடவுங்க, எரியுறது எரியுறதுன்னு. நர்மதாவை சுற்றி பரிக்கிரமா நர்மதாவை ஆஹ் பிரதட்சணை பண்றவங்க போறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஞானிகள், சாதுக்கள் அஸ்வத்தாமன் அந்த இடத்துல பார்க்கிறாங்க. எங்க இங்க பெரிய புண்ணு, எரிச்சலா இருக்கு, நெய்யை கொடுங்க, நெய்யை கொடுங்கன்னு இன்னும் துடிச்சிட்டு இருக்கான், உயிரோட இருக்கான். சமீபத்துல ஏதோ ஒரு சினிமால கூட அஸ்வத்தாமனை கொள்வது போல, அஸ்வத்தாமனுக்கு அவனுடைய அந்த சாபம் நீங்குவது போல ஏதோ சினிமா எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்படி அவன் போயிட்டான். ஆனா அவனுக்கு பழி வாங்குற எண்ணம் இன்னும் குறையல. அவன் என்ன செய்யறான், இந்த பாண்டவருடைய வம்சத்தை அழிக்கணும்னு சொல்லி முடிவோட பிரம்மாஸ்திரத்தை அனுப்புறான். பிரம்மாஸ்திரத்தை அனுப்பிய உடனே அர்ஜுனன் திரும்ப அதுக்கு பதில் பிரம்மாஸ்திரம் அனுப்புறான். 2 பிரம்மாஸ்திரங்கள் விடும் போது அது 2ம் நியூக்ளியர் பாம் மாதிரி, இங்க இருக்கிற ஒரு பாம் இங்க இருக்கிற, அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா உலகமே நாசமாயிரும், மிகப்பெரிய நாசமாகும். அதனால அவர் வியாசர்ன்னு நினைக்கிறேன், சரியா யாருன்னு எப்ப ஞாபகம் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட சண்டையில உலகத்தை நாசமாக்க, படைப்பை நாசமாக்க உங்களுக்கு உரிமை இல்லை, இது தவறு, பிரம்மாஸ்திரத்தை திரும்ப வருங்கன்னு. அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப வாங்கிட்டான். அஸ்வத்தாம அறகுறை அப்பாவுடைய சிபாரிசுல ஸ்கூல்ல ஏதோ படிச்சு பொய் சர்டிபிகேட் வாங்கி வீரன்னு வந்தவன். அப்ப அவனால பிரம்மாஸ்திரத்தை திரும்ப வாங்க முடியல. இப்போ இது செலுத்தியாச்சு, யாரோ ஒருத்தரை கொன்னுட்டு தான் அது விடும், யாரோ ஒருத்தர் இலக்கு விட்டுதான் போகும். உடனே அவன் சுபத்ரையுடைய மகன் அபிமன்யு, அபிமன்யுடைய மனைவி உத்தரா, இவங்கெல்லாம் விராட்ட பருவத்துல ஒரு நாட்டுக்குள்ள மாறுவேஷத்துல ஒழிஞ்சிருந்தாங்கல்ல, அந்த அரசனுடைய பெண் உத்தரா. அந்த உத்தராவுடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையை நோக்கி இந்த பாண்டவர்களுடைய வம்சமே அழிந்து போகணும், அடுத்து இதை தொடரக்கூடிய குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்க அந்த பிரம்மாஸ்திரத்தை செலுத்துறான். திரும்ப ஸ்ரீகிருஷ்ணன் அங்கே உதிக்கிறாரு. ஒரு கட்டவரல் வடிவத்தை எடுத்து சுபத்ரா உத்தராவுடைய கர்ப்பத்துல அந்த குழந்தைய சுத்தி 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 வராரு, பாதுகாப்பு கவச்சம் போல. அந்த பிரம்மாஸ்திரம் அந்த குழந்தைய, அதுல இருந்து அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. பாண்டவர்களுடைய வம்சம் தொடரும். அந்த குழந்தை தான், அவன் பேரு பரீட்சித். பரீட்சை பார்ப்பானா, யாரு மனுஷனை பார்த்தாலும் நான் அந்த கர்ப்பத்துல இருக்கும்போது ஒரு பிரகாசமான தேஜஸ் நிறைந்த ஒரு ஒளியை பார்த்தேனே, அந்த முகம் இவர்தானா அப்படின்னு யாரை பார்த்தாலும் முகத்தை ஆராய்ந்து பார்ப்பானா. அதுக்கு அதனால அவன் பரீட்சை பார்த்ததுனால அவன் பேரு பரீட்சித் என்று அமைந்தது. அந்த பரீட்சித் தான் எதிர்காலத்துல ஸ்ரீமத் பாகவதம் அரங்கேறுவதற்கு காரணமாக இருந்த அரசன், அர்ஜுனனுடைய பேரன். பரீட்சித்து பாம்பு தீண்டப்பட்டு இறந்த பிறகு அவருடைய மகன் பேரு ஜனமேஜயன். அந்த ஜனமேஜயன் அர்ஜுனனுக்கு 4வது கொள்ளு பேரன், அர்ஜுனனுடைய கொள்ளு பேரன். அவனுடைய அரண்மனையில அவன் முன்னால அவன் பாம்புகள் எல்லாம் கொல்வதற்கு யஜ்ஞம் நடத்தும் போது ரிஷிகள் எல்லாம் சொல்லி, இந்த மாதிரி பாம்பு ஒரு உயிரினம் முழுவதையும் கொல்வது சரியில்லை, நீ தனிப்பட்ட பழி வாங்குவதற்காக, நானா யஜ்ஞத்தை ஆரம்பிச்சுட்டேனே, சங்கல்பம் எடுத்துட்டேனே, பரவாயில்ல, யஜ்ஞத்துடைய தீமை மாத்திடுவோம், ஞான யஜ்ஞமா செய்வோம்னு சொல்லி அந்த பாம்பு யஜ்ஞத்தை விட்டுட்டு ஞான யஜ்ஞம், அங்கேதான் மகாபாரதம் அரங்கேறுறது. பாருங்க, அர்ஜுனனுடைய குடும்பம் எவ்வளவு பாக்கியசாலி. அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனுடைய நண்பன், நேரடியா ஸ்ரீகிருஷ்ணன் வாயிலிருந்து பகவத்கீதையை கேட்டவன். அவனுடைய பேரன், அவனுடைய மகன் ஸ்ரீகிருஷ்ணன் மூலமா சக்கரவியூகத்தை பிளந்து போவது எப்படி என்ற உபதேசத்தை கேட்டவன். அவனுடைய பேரன் பரீட்சித்து ஸ்ரீமத் பாகவதத்தை அதனுடைய அரங்கேறுவதற்கு அவன்தான் முதல் அதனுடைய கேட்ட ரசிகன், அதாவது கேட்டவன், ஆடியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். பப்ளிகேஷன் அவன் முன்னிலையில நடக்கிறது. அடுத்தது அதே போல 4வது தலைமுறை ஜனமேஜயன், அவன் சபையில தான், அவன் முன்னிலையில தான்
மகாபாரதம், இந்த மூன்றுமே சிறப்பான பகவத்கீதை, மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் மூன்றுமே சிறப்பான இந்து சமுதாயத்துக்கு இன்றைய வரைக்கும் வழிகாட்டக்கூடிய 3 புஸ்தகங்கள். அப்படி ஸ்ரீகிருஷ்ணன் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எல்லா ஆரம்பத்திலிருந்து திரௌபதிக்கு அவள் கூப்பிடும் பொழுதும் வந்து உதவியவன், காட்டில் அவர்கள் இருக்கும் பொழுது உதவியன், பிறகு யுத்தத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிரியும் சாவதற்கு ஸ்ரீகிருஷ்ணனே அவனுடைய ஆற்றலும் அவனுடைய யோஜனையும் அவனுடைய திட்டம் தான் காரணமாக இருந்தது. அப்படி தர்மத்துடைய ஜெயத்திற்காக வெற்றிக்காக ஸ்ரீகிருஷ்ணனுடைய பங்கு, அதுதான் நம்ம இப்ப போன 2 வாரத்துல பார்த்தது. போன வாரம் இந்த வாரம் யதோ கிருஷ்ண ததோ தர்ம, எங்கு தர்மம் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறானோ அங்குதான் தர்மம். யதோ தர்ம ததோ ஜெய, எங்க தர்மம் இருக்கிறதோ அங்குதான் வெற்றி, அங்குதான் வெற்றி அப்படிங்கிற அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் மகாபாரதத்துல. ஆனா இது தலைமை பண்புல இருக்கிறவங்க ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரி நானும் தப்பான வழிகள்ல செய்து எப்படியோ ஜெயிக்கணுங்கிறதுக்காக செய்யற அருகதை வேணும். தர்மத்தின் பக்கம் துணையா ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடியவன் இப்படி சில வழிமுறைகளை செய்யலாம். சாணக்கியன் செய்தான். அதற்கு பிறகு ஸ்ரீகிருஷ்ணனுக்கு பிறகு இதை பயன்படுத்திய ஆளு சாணக்கியன். அதற்கு பிறகு சிவாஜி, சத்ரபதி சிவாஜி. கொஞ்சம் தவறெல்லாம் நடந்தது, பொய்யெல்லாம் பண்ணாரு. அந்த ஜெயில இருந்து, அவுரங்கசீப்போட ஜெயில இருந்து பழக்கூடையில ஏமாத்தி வெளியில வந்தாரு. அவங்க எதிர்பாராத நேரத்துல கோட்டைக்குள்ள புகுந்து சின்ன படையை வச்சுக்கிட்டு தோற்கடித்தாரு, கோட்டையை பிடித்தாரு. அதெல்லாம் தர்மம் இல்லை அப்படின்னு அவரை யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் உறுதியா தர்ம பக்கம் நின்றவர். தர்மம் ஜெயிக்கும், எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கதான் வெற்றி, எங்கு ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறானோ நீதி இருக்கிறதோ அங்குதான் தர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எதோ ஸ்ரீகிருஷ்ண ததோ தர்ம, எதோ தர்ம ததோ ஜெய. ராமனும் ராவணன் கூட அடுத்த வாரம் நம்ம அந்த கதையை பார்ப்போம். 2 பேரும் மிகச்சிறந்த வீரர்கள். ஆனால் தர்மம் நீதி அது ஸ்ரீராமன் பக்கம் இருந்தது. ராவணன் எல்லா பராக்கிரமம் எல்லா ஆற்றலும் இருந்தும் அதர்மம் இருந்தது. ஆனால் அந்த யுத்தம் அதுலயும் இப்படித்தான் ஸ்ரீராமன். ஆனா அவர் தவறான கோணலான வழிகள் எல்லாம் எதுவும் பயன்படுத்தல. ஸ்ரீகிருஷ்ணன் அதெல்லாம் பயன்படுத்தி அங்கே குருக்ஷேத்திர யுத்தத்துல ஜெயிக்க வைத்தார். அப்போ நம்ம முடிப்போம். அடுத்த தடவை வேற ஒரு கதையோட நம்ம மீண்டும் சந்திப்போம். சரி, ஓம். ஆமா, ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. பரீட்சித்தோட பையன்தான் ஜனமேஜயனா? ஆமா, பரீட்சித்தோட மகன். ஓ, சரி 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 மாமா, சரி, ஓகே. ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்பிரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஓம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஸ்ரீ, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண.